இதுவும் இன்னொரு வகையாக இருந்தது. இப்படித்தான் ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழே இந்திய வம்சாவளியாக இலங்கையில் வந்தவர்களுடைய ஒரு பகுதியினர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மன்னார் ஊடாக அனுப்பப்பட்டார்கள். அதிலே அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பப்படாமல் இருந்தவர்களுக்கு வழி அனுப்பின போது கண்ணீரோடு வழி அனுப்பினார்கள். ஆகவே ஒரு விபத்தியே இல்லையா என்றதை ஒரு வகையிலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது என்பதும் ஒன்றாகும். சரி, இப்படி இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளிலே எங்கள் நாட்டிலே இருக்கிற ஒரு பெரும் பணக்காரர், பில்லியனேர், அவர் சொல்கிறார், ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்பாடி கைதட்டுவோம். அடுத்து சொல்கிறார், என்னுடைய பிஸ்னஸ் ரஷ்யாவோடு சம்பந்தப்பட்டு பெருந்தொகை பணத்தை நான் பெறுகிறேன். ஆகவே ரஷ்யாவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக உறவை, பல உறவுகளை துண்டிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ரஷ்யாவினுடைய செயல்பாடை கண்டித்தாலும் என்னுடைய வர்த்தக உறவிலே கை வைக்க வேண்டாம் என்கிறார். அவருடைய நியாயம் அது. என்று சொல்லுகிற இன்னொரு வகையான செயல்பாடு அவரை பொறுத்தமட்டிலே அவர் தன்னுடைய இந்த வர்த்தகத்திலும் அல்லது தொழிலிலும் அவர் தன்னுடைய முதன்மையை காட்டிக்கொள்கிறார். ஆகவே அரசியல் வேறு, பொருளாதாரம் வேறா, அல்லது ரெண்டும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறதா என்றதையும் இந்த தருணத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும். இந்த நிலத்தை கிண்டு கிண்டி அந்த நிலத்தில் இருக்கிற இரும்பு, தங்கம், வைரம், எண்ணெய், இப்படி பலவற்றையும் எடுத்துக்கொண்டு போவதனால நிலத்துக்கு அடியிலே இப்பொழுது இந்த கனி வளங்கள், மினரல்ஸ் குறைந்து கொண்டு போகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்திலே இருந்து தான் இந்த எரிமலை குழம்பு வருவதுண்டு. அது அதிகமாக கடல் சார்ந்த இடங்களிலே வருவதுண்டு. இந்தோனேஷியாவிலே மீண்டும் ஒரு எரிமலை குழம்பு வெளியிலே வந்திருக்கிறது. 3000 அடி ஆழத்திலே இருந்து இந்த எரிமலை குழம்புகள் 60,000 அடிக்கு மேலே உயர்ந்து பறந்து கீழே விடுகிறது. 60,000 அடி என்று சொன்னால் ஒரு ஃப்ளைட் போவது 30,000 அடி. எங்கள்ட ஃப்ளைட், அந்த ஃப்ளைட் போகிற உயரத்தை விட 2 மடங்கு 60,000 அடி அளவுக்கு போய் இந்த எரிமலை குழம்புகள் வந்து விழுகின்றன. அதிலே தூசு வருகிறது, வெப்பம் வருகிறது, லாவா வருகிறது. ஆகவே தான் பூமகளும் பொறுக்க முடியாமல் அவ்வப்போது இப்படியான நிலைப்பாடுகளை கொண்டு வருகிறது. எங்களுடைய மவுண்ட் எவரெஸ்ட், உலகத்திலே அதி உயரமான மவுண்ட் எவரெஸ்ட் 29,000 அடி. விமானங்கள் 30,000 அடியில் பறக்கிறது. இது 60,000 அடிக்கு மேலே அவ்வளவு வேகமாக வருகிறது. நொடி பொழுதிலே அப்படியே வந்து விடுகிறது. ஆகும் என்பது இன்னொரு வகையாக கஷ்டப்படக்கூடியது ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அண்மையிலே இந்தோனேஷியாவிலே வந்தது அந்த எரிமலை குழம்பு 65,000 அடி உயரத்துக்கு போய் கீழே வந்து விழுந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது ஆகும். சரி, இப்படியாக இருக்கின்ற போது இந்த எங்களுடைய டொரண்டோ சிட்டி ஹாலிலே உமார் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு வாகனத்தை அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் இருந்து வெளியிலே கொண்டு வர்ற போது அங்கே பணிபுரிந்த ஜெஃபார் என்று சொல்லப்படுகிற போலீசார் ஒருவர் கொல்லப்பட்டார். அது ஒரு பெரிய வழக்காக வந்தது. அந்த வழக்கில் அவர் வேண்டுமென்று கொண்டாரா அல்லது அதுக்குள்ளே ஒரு ஹேட்ரேஜ் இருக்கிறதா என்று பல கோணங்களிலே பார்த்து கடைசியாக சொன்னார்கள், அவர் வேண்டுமென்று செய்ததாக இல்லை, இது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து என்று சொல்லப்பட்டது. சிலருக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது. அவர் கூட சொன்னார், நான் ஒரு இஸ்லாமியன், எப்படியான தீர்ப்பு வருமோ என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால்
நீதிமன்றம் எனக்கு சரியான தீர்ப்பை தந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இப்படியான சில கொலைகள் என்று பார்க்கப்படுகிற போது அதன் பின்னணிகள் என்ன? உதாரணமாக ஜெமென்லே ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி நேர்ஸாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய சட்டப்படி அவர் அந்த உள்நாட்டு ஒருவரை திருமணம் செய்ததாக இருக்க வேண்டும் என்று. அந்த உள்நாட்டிலே உள்ள ஒருவரை திருமணம் செய்து அவர் காசு உழைத்து சிறப்பாக கேரளாவுக்கு அனுப்பி வந்து கொண்டு வந்தார். அவருடைய போக்கு சில இம்சைப்படுத்துவதாக இருப்பதனாலே அவரை அவள் கொன்று விட்டாள் என்று அவருடைய இறப்புக்கு இவர் ஒரு கொலை காரணியாக பார்க்கப்பட்டது. அந்த ரீதியில் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தாயார் சொல்கிறார், என்ற மகளை விட்டு எனக்கு தாருங்கள் அந்த மரண தண்டனையை என்று. அப்படியாகத்தான் சில தண்டனைகள், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது கடுமையானது ஒன்று. கனடாவிலே இப்படியான மரண தண்டனை விதிக்கப்படுவது ஒரு நிப்பாட்டப்பட்டது ஒன்றாக இருக்கிறது. அதிகமாக மரண தண்டனை வழங்குவது சீனா, சவுதி அரேபியா, ஈரான். இந்த நாடுகளிலே படக்கென்று கொண்டு விடுவார்கள் என்ற அந்த நிலைப்பாடும் இன்னொரு வகையிலே கடினமானது ஒன்று ஆக தெரிய வருகிறது என்பதும் ஒன்று ஆகும். அடுத்ததாக, இந்த காலனித்துவ ஆட்சியிலே பல நாடுகளிலே விலை மதிக்க முடியாத பழமை வாய்ந்த பலவிதமான பொருட்கள் களவெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியர்கள் களவெடுத்தார்கள், ஜெர்மனியர்கள் அப்படி, பிரெஞ்சுக்காரர்கள் அப்படி, இத்தாலியர்கள் அப்படி. இப்படியாக இருக்கும்போது சுவிஸும் அப்படி.